சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா வந்துட்டு தமிழை வந்துட்டு பிறந்தநாள் கொண்டாடணும், தமிழோட பிறந்தநாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா முடிவெடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்த வீடையுமே அப்பத்தா வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடே வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. பலூன்லாம் கட்டி மலர் தான் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்துட்டு அடியே நீ போய் தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும் இங்கிட்ட பார்த்தா தானம் போயிட்டு அக்கா உன்னை அம்மாச்சி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும் எதுக்குடி இப்ப அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்துட்டு அப்பத்தாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. என்ன மச்சி கூப்பிட்டீங்களா, எதுக்கு வீட்டெல்லாம் அப்படி பலூன்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அடியே உன் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் இம்புட்டு அலங்காரமும் நான் தான் உன் பிறந்த நாளை கொண்டாடணும் முடிவெடுத்தேன். உன் அம்மாச்சியா நான் இந்த முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. இங்கிட்டு பார்த்து அந்த சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு பாத்தியாடி அந்த அம்மாச்சி பண்ற வேலைய சும்மாவே இருக்க மாட்டேங்குது, எங்க அம்மா வேற பிறந்த நாள் கொண்டாடணும் அது கொண்டாடணும்னு இரு, இப்ப போய் அதை பிடிச்சி கேட்கிற கேள்வியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வேகமா போகுது. அம்மா எதுக்குமா இப்ப பிறந்த நாள் கொண்டாடலன்னா என்ன, அவ என்ன சின்ன பப்பாவா, அவளுக்கு எதுக்கு இப்ப பிறந்த நாளா கொண்டாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு இங்க பார்த்து அந்த சாவித்திரி சண்டைக்கு வருது. அடியே பேசாம இருக்கியா என்ன, ஏன் உன் மக பிறந்தநாளை நீ கொண்டாடுனதே இல்லையா, அது மாதிரி தாண்டி தமிழ்ச்செல்வியும் என் பேத்தி தான், அவளோட பிறந்தநாளையும் நான் கொண்டாடுவேன் அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கேக் வெட்டுறதுக்கு எல்லாரும் தயாராயிட்டாங்க. தமிழும் வந்துடுறாங்க. இங்க பார்த்தா தமிழ் ரெடியா கேக் வெட்ட வரும்போது ஈஸ்வரி வருது. என்னடி வீடு புறா இப்பட்டு பலூனு கிளூனுமா இருக்கு, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வருது. அப்புறம் பார்த்தா ராஜாங்கமும் வந்துடுறாரு. என்னத்த வீடே இவ்வளவு அலங்காரமா இருக்கு, யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஈஸ்வரி கேக்குது. அதான் தமிழ்ச்செல்விக்கு தான் பிறந்த நாள், தமிழோட பிறந்த நாளை நான் கொண்டாடணும்னு நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு அப்பத்தா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்க எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு வந்துட்டு இந்த ஈஸ்வரி சும்மா இருக்க முடியாம இவளால தான் நாங்க எல்லாரும் போன வாரம் சாக கிடந்தோம், இவளுக்கு போய் பிறந்த நாள் ஒண்ணுதான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கேக்க தூக்கி வீசி எரிஞ்சிருது ஈஸ்வரி. அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்து அதை பார்த்துட்டு அடியே என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சண்டைக்கு போறாங்க. அப்புறம் ஐயா ராசாங்கம், என்னையா ராசாங்கம் இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, நீயும் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. அம்மா இதில் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் அங்கேருந்து போயிடுறாரு. சேதுவுக்கு கோபமாக வருது ஈஸ்வரி மேலே. இருந்தாலும் சேது வந்துட்டு அதை அடக்கிக்கிட்டு வெளியே காட்ட முடியாமல் வெளியே போய் நின்றுக்கிறாரு. தமிழும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அம்மாச்சி இதுக்கு தான் நான் சொன்னேன் என்னோட பிறந்த நாள்லாம் கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன் அம்மாச்சி கேட்க மாட்டீங்க அப்படின்னு தமிழ் வந்துட்டு அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா வெளியே வந்துட்டு சேது நின்றுக்கிட்டு இருக்காரு. தினம் போயிட்டு மாமா நீங்க எப்படியாவது அக்காவுக்கு நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க மாமா அப்படின்னு தனம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அக்கா பாவம் மாமா, நீங்க அக்காவோட பிறந்த நாளை கொண்டாடுறனாலும் பரவாயில்ல, அக்காவுக்கு ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லுங்க மாமா அப்படின்னு தனம் சொல்லவும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு கோவப்படுறாரு தனத்துக்கிட்ட. அப்புறம் சேது வந்துட்டு அப்படியே அமைதியா யோசிச்சு பாக்குறாரு தமிழ் பண்ண விஷயத்தெல்லாம். அவ நம்ம அப்பாவுக்காக போயிட்டு மருந்து எடுக்க போனா, அவளுக்காக இது கூட பண்ணலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு முடிவெடுத்திருக்காரு. தமிழ் வந்துட்டு வெளியே போகும்போது இந்த ஈஸ்வரி வருது. என்னடி உனக்கு பிறந்த நாள் ஒண்ணுதான் கேடா, நீ என்ன நினைச்சாலும் இனி என் புள்ளையும் என்னையும் வீட்டை விட்டு விரட்ட முடியாது. என் புள்ள பெரிய மாமாவை காப்பாத்துறதுக்காக போயிட்டு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கான், உன்னால என்னடி பண்ண முடியும் அப்படின்னு ஈஸ்வரி கேக்குது. உடனே தமிழ் சொல்றாங்க, ஓஹோ உங்களுக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா, இந்த மருந்து எடுத்து மாமா உசுரை காப்பாத்துறதுக்கு நான் தான் மருந்து எடுத்துட்டு வந்தேன், உங்க புள்ள என்னை அடிச்சு போட்டுட்டு என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிட்டான், அப்படிப்பட்ட ஆளை எல்லாரும் இங்க நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்காங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஒட்டுமொத்த குடும்பமும் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பணும் அப்படின்னு தமிழ் வந்துட்டு கோமா ஈஸ்வரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அப்பத்தா வர்றாங்க. என்ன திரும்பவும் அவளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்துட்டு என்னன்னு பாக்குறதுக்காக போறாங்க. இதை தெரியாம வந்துட்டு தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஈஸ்வரி வந்து அதிர்ச்சி ஆகி நிக்குது. ஏய் என்னடி நீ ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்க, என் புள்ளதான் கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும் நினைச்சுக்கிட்டு இருங்க, உங்க பிள்ளைலாம் ஒன்னும் மருந்து எடுத்துட்டு வரல,
நான் தான் மருந்து எடுத்துட்டு வந்தேன், அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு தமிழ் சொல்லவும் இதை கேட்டுட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியாகி நிற்குது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்லிடுது. அப்புறம் பார்த்தா அப்பத்தா வர்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அப்பத்தா வந்துட்டு ஈஸ்வரியை வந்துட்டு தரன்னு பிடிச்சிட்டு உள்ளே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. ரசங்கம் இங்கே வாயா ரசங்கம், ஆத்தாள மகனும் என்ன காரியம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு ராஜவங்க கேட்குறாரு. நம்ம எல்லாரும் போஸ் தானே மருந்து எடுத்துட்டு வந்தா உன் உசுரை காப்பாத்தனா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது, தமிழ்ச்செல்வி தான் உனக்காக கஷ்டப்பட்டு போய் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா. அப்படிப்பட்ட பிள்ளைய தான் நம்ம இந்த அளவு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்பதான் சொல்லவும் இதை கேட்டுட்டு ராஜவங்க அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. என்னம்மா சொல்ற? ஆமாயா ராசங்கம், தமிழ்ச்செல்வி இப்போ அந்த ஈஸ்வரி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. இப்பதான் நான் அதை என் காதால கேட்டேன். அடியே என்னடி இப்படி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்லி தொலை அப்படின்னு அப்பத்தா வந்து தமிழை பிடிச்சி திட்டுறாங்க. அம்மாச்சி வேண்டாம் அம்மாச்சி அப்படின்னு சொல்லவும் அடியே உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, உண்மையை சொல்ல புரியா என்ன அப்படின்னு அப்பத்தா சத்தம் போடவும் உடனே தமிழ் வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க. ஆமா மாமா, நான் தான் காட்டுக்குள்ள போயிட்டு அந்த வண்டுக கிட்டலாம் வந்து போராடி மருந்து எடுத்துட்டு வந்தேன். மருந்து எடுத்துட்டு வர வழியில இந்த போஸ் என்ன பின்னாடி தலையில அடிச்சுட்டு நான் கொண்டு வந்த மருந்து எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு அப்போ சந்தேகமா இருந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா போஸ் தான் வந்து உங்களெல்லாம் காப்பாத்துனதா சொன்னாங்க. ஆனா எனக்கு மருந்து எடுத்தது நல்லா ஞாபகம் இருக்கு மாமா. அது மட்டும் இல்லாம அந்த காட்டுக்குள்ள சாதாரணமா போக முடியாது. உடம்புல சேறு இருந்தா மட்டும்தான் அந்த வண்டு நம்மளை தாக்காது. அப்படி இருந்துமே இவரை வந்து வண்டு கொட்டி இருக்கு. அப்போ போஸ் எப்படி ஒரு புட்டு காயம் இல்லாம திரும்பவும் வந்துட்டு மருந்து எடுத்துட்டு வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேதுவும் வந்துட்டு ஆமாப்பா, அந்த வண்டு எங்களெல்லாம் சும்மா விடவே கிடையாது. என் மேலையும் தமிழ்ச்செல்வி மேலையும் சேரெல்லாம் இருந்ததுனாலதான் அந்த வண்டு எங்களெல்லாம் கடிக்காம போச்சுப்பா அப்படின்னு சேது சொல்லவும் இதை கேட்டுட்டு ராஜவங்க அதிர்ச்சி ஆகிறாரு. மாமா இல்ல மாமா, இவ ஏதோ கதையா சொல்லிக்கிட்டு இருக்கா. என் புள்ளதான் கஷ்டப்பட்டு போய் மருந்து எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து திரும்ப சொல்லவும் அப்பத்தான் வந்து ஈஸ்வரியை அடிச்சு போடுறாங்க. ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிக்குது. கரெக்டா போசு வர்றான். என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது போசையும் போட்டு சேது அடிச்சு போடுறாரு. ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு ராஜாங்கமும் சொல்லவும் அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறான் போசு. இதை கேட்டுட்டு ராஜாங்கம் சொல்றாரு, உனக்கு எம்பது தைரியம் இருந்தா இந்த பிள்ளை எடுத்துட்டு வந்த மருந்த நீ எடுத்துட்டு வந்ததா நாடகம் போட்டிருப்ப. என் கண்ணு முன்னாடி நிக்காத, இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ராஜவங்க வந்துட்டு தமிழ்கிட்ட ரொம்ப நன்றிமா, நீ இம்புட்டு பெரிய விஷயத்த எனக்காக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்க, தமிழ்ச்செல்வியோட பிறந்த நாளை நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் பார்த்தா தமிழுக்காக வந்துட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து திரும்பவும் தமிழ் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. ராஜாங்கமும் சேதுவும் சேர்ந்து தமிழுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி ராஜாங்கம் வந்து கேக்கை ஊட்டி விடுறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.